அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். ஒடிசா மாநிலத்தில் ஒரு தமிழனுடைய பெயரை கேட்டாலே ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியும் மிரண்டு போய் இன்றைக்கு நிற்கிறது. அதாவது பாண்டியன் அப்படி என்கிற ஒரு ஒற்றை தமிழனுடைய பெயரை கேட்டால் இந்தியாவில் 10 ஆண்டு காலமாக பிரதமராக ஆட்சி செய்த 56 இன்ச்சு ஆண்மகன் பிரதமர் மோடி அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகிறார். அமித்ஷா அவர்கள் பதறுகிறார். இப்படி இவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பாண்டியன் என்கிற பெயரை கேட்டாலே பதற காரணம் என்ன, அந்த பாண்டியன் செய்த சம்பவம் என்ன, பாண்டியன் யார் அப்படி என்பதை தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம். பாண்டியன் தமிழ்நாட்டினுடைய மதுரையில் இருக்கக்கூடிய அங்கே பிறந்தவர், மதுரையின் மண்ணின் மைந்தன். அவர் மதுரையில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. படித்ததுக்கு பின்பு ஐஏஎஸ் பயிற்சி பெற்று தேர்வு எழுதுகிறார். அதுல பாஸ் பண்ணி 2000 வருஷம் ஒடிசா மாநிலத்தில் மாவட்ட ஆட்சியராக அங்க ஐஏஎஸ் பண்ணி அவர் தொடர்றார். அதே காலகட்டத்தில் பிஜு பட்நாயக், அதாவது பிஜு ஜனதா தளம், அந்த கட்சியினுடைய தலைவர் பிஜு பட்நாயக் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை நடத்துவதற்காக அவருடைய மகன் நவீன் பட்நாயக் அங்கே ஒடிசாவில் முதல்வராக பதவியேற்கிறார். இந்த நேரத்தில் ஒடிசாவில் மிகப்பெரிய ஒரு புயல், அதுல இருந்து எப்படி ஒடிசா மீண்டு வரப்போகிறது என்ற குழப்பத்தில் இருக்கும்போது அங்கே அதற்காக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் இந்த பாண்டியன். மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக அந்த புயலை எதிர்கொண்டு மக்களையும் அந்த மாநிலத்தையும் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் காப்பாற்றுகிறார். இதில் முதல்வருக்கும் சரி, அங்கே ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இவர் மேல ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகமாகுது. ஒடிசா மாநிலம் என்பது நக்சலைட்டுகளும் ஆதிவாசிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கு பணியாற்றுவது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று. ஆனால் அங்கேயே மக்களிடத்தில் நல்ல பேரையும் நக்சல்களிடத்தில் ஒரு நன்மதிப்பையும் பெறுகிறார் பாண்டியன். இந்த காலகட்டத்தில் தான், அதாவது நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் அப்படி என்று ஒரு முனைப்பை எடுத்து, அதாவது அந்த மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தொகையும் அரசும் வங்கியிலிருந்து கடன் வாங்கியும் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பணியை, அதாவது அதற்காக பெறப்பட்ட தொகையை எல்லாவற்றையும் ஊழல் செய்து விடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த பணத்தை போட்ட மக்கள் அனைவரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. பேங்க் நீங்க வாங்கின காசுக்கு கடனுக்கு நீங்க பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படி என்று ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இந்த நிலையில் தான் நவீன் பட்நாயக் அவர்கள் பாண்டியன் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களை மீண்டும் அழைத்து, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 3 மாதங்களில் அங்கு நடந்த ஊழல் அனைத்தையும் கண்டுபிடித்து எல்லா பணத்தையும் மீட்டெடுத்து சுமார் 1500 கோடிகள் கிட்ட எல்லாத்தையும் மீட்டெடுத்து அந்த மக்களுக்கான வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகிறது. அங்கே மக்கள்கள் கொண்டாடுறாங்க பாண்டியனை. அதாவது ஒரு நேர்மையான அதிகாரியை அவர்கள் பார்க்கிறார்கள், அதுவும் ஒரு தமிழனை கொண்டாடுறாங்க. அப்போ நவீன் பட்நாயக் என்ன பண்றாருன்னா, யார் அந்த ஆளு என்ன வேலை கொடுத்தாலும் அதை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறார், ஆக இவர் இருக்க வேண்டிய இடம் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய தனி செயலாளராக பணியமர்த்திக் கொள்கிறார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடிசா மாநிலத்தில் நவீன் பட்நாயக்குடைய தனி செயலாளராக, தலைமை செயலாளராக பாண்டியன் பணியாற்றி வருகிறார். இந்த காலகட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி ஒடிசாவுக்குள் நுழைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒடிசாவில் பிஜு ஜனதா தள் அங்கு ஆட்சி செய்து வருகிறது. அதாவது வேறு எதிர்கட்சிகளே இல்லை அப்படி என்கிற ஒரு நிலைதான் அங்கே இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் தமிழனாகிய பாண்டியன் அப்படி என்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் பாஜகவுக்கு போகுது. அவர்கள் துறை ரீதியாக அரசு செயல்பாடுகள் சம்பந்தமாக பாண்டியன் மீது நிறைய பிரஷர்ஸ் போடுறாங்க. அவரு என்ன பண்றாரு, நான் அரசு அதிகாரியாக இருந்தால்தானே அவங்களுக்கு பதில் சொல்லணும், நான் என்னுடைய பணியை நான் விஆர்எஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு நேரடியாக நவீன் பட்நாயக்குடைய அந்த கட்சியில் சேர்ந்து விடுகிறார். சேர்ந்து அவருடைய பணி மிக வேகமாக அங்கே செய்யப்படுகிறது. ஒடிசா மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு தமிழனுடைய ஆளுமைக்குள் வந்துவிட்டது. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி, நேர்மையாக செயல்படுகிறார் என்ற மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய செல்வாக்கையும் பெற்றுவிட்டார். அவருக்கு நவீன் பட்நாயக் அவர்கள், அதாவது கேபினெட் மினிஸ்டர் அளவுக்கு அந்தஸ்துள்ள நகர்ப்புறம் சம்பந்தமாக ஒரு துறையை ஒதுக்கி கொடுக்கிறார். அதில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல் வரும்போது உள்ள போயிட்டு முதலில் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாண்டியன் ஒரு ஊழல்வாதி, அவரை மக்கள் நம்பக்கூடாது அப்படி என்று சொல்கிறார்கள். பாண்டியன் எந்த விதமான பணிகளை செய்திருக்கிறார் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக பாஜகவினுடைய அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை. உடனடியாக ஒடிசா மாநிலத்தில் ஒடியா பேசாத ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அந்நியர் இங்க நம்மளை ஆட்சி செய்வதா அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதற்கும் மக்கள் மசீர மாதிரி தெரியல.
பாண்டியன் எங்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறார் அப்படி என்று அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி நக்சல்களும் சரி அவருக்கு சப்போர்ட்டாகவே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ரொம்ப கேவலமான, ரொம்ப மட்டமான, எப்போதுமே பாஜக பயன்படுத்துகிற ஒரு பிரச்சாரம், அதாவது இந்த உடஞ்ச சொம்ப கையில தூக்கிக்கிட்டு ராகுல் காந்தி காட்டினார் இல்லைங்களா, இதுதான் பிஜேபி அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு கேவலமான பிரச்சாரம். மாட்டுக்கரியை உண்ணக்கூடியவர் இந்த பாண்டியன். இவர் ஒரு தமிழர். இவர் ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள் போய் வந்ததால் கோவில் தீட்டுப்பட்டு விட்டது. அதாவது மாட்டுக்கறி சாப்பிடுற இந்த பாண்டியனால் இந்து மதம், அதாவது புனிதத்தை இழக்கிறது, இந்து மதத்தை இவர் புண்படுத்தி விட்டார் அப்படி என்று ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இப்ப ஒடியாவில் இவங்க எடுத்திருக்காங்க உள்ள. ஆனால் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரமோ, பாஜக எந்த மாதிரி வடை சுட்டாலும், மாத்தி மாத்தி டிசைனா வடை சுட்டாலும் அதை ஏற்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. அதாவது ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்தா தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா அடிக்குது. சரி, அங்கதான் நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்ற நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, கிட்டத்தட்ட 21 பாராளுமன்றம் இருக்கக்கூடிய ஒடிசாவில் ஒரே ஒரு ஒற்றை தமிழன் வந்து இங்க நின்றுட்டு நம்மளை இங்கேயும் அந்த 21 சீட்லையும் கை வச்சிருவார் போல அப்படின்னு சொல்லுகிற ஒரு பதட்டம் அவர்களிடத்தில் தெரிகிறது. நான் எதற்காக இந்த பாண்டியன் IAS அப்படின்ற ஒரு தமிழனை பற்றி இங்க சொல்ல ஆசைப்பட்டேன் என்றால், இங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, திராவிடம் என்ன கிழித்தது, திராவிடம் என்ன கிழித்தது என்கிற பலவேருக்கான பதில் தான் இது. உடனே சொல்லுவாங்க ரொம்ப அறிவாளிகள், அவர் படிச்சாரு, அவர் வந்து IAS ஆனாரு, அவருக்கு திறமை இருந்தது, நேர்மை இருந்தது, அதனால் அவர் அங்க போய் அவருடைய பணியை செய்தார் அப்படி என்று முட்டுக் கொடுப்பதற்காக பல பேர் வருவார்கள். அதாவது எதிர்க்க வேண்டும் அப்படி என்று ஒரே எண்ணம் இருந்தால் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்காமல் எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம். ஆனால் அதாவது பகுத்தறிவோடு, அது பகுத்தறிவு சிந்தனையோடு நீங்கள் யோசித்தால் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான தற்குறித்தனமான கேள்விகளை கேட்க மாட்டீர்கள். அதாவது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் படிக்கவே கூடாதுன்னு சொல்லி, பள்ளிக்கூடம் பக்கம் நிழலுக்கு கூட ஒதுங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை அடித்து துரத்தியவர்கள் இந்த பார்ப்பன கூட்டம். ஆனால் இந்நாளில் படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அரசியல் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் பெற ஒரே வழி என்பதை உணர்ந்து போராடி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இன்னும் பல தலைவர்கள், அதாவது சமூக நீதி கட்சி எல்லாம் வந்து அவர்கள்லாம் உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி நமக்கான அந்த கல்வியை பெற்று தந்தார்கள். சரி, கல்வி வந்தாச்சு, அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். அதை செய்தது திராவிடம். பள்ளிக்கூடங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் கட்டி கொடுத்தது. அப்போ படிச்சா மட்டும் போதுமா, படிச்சுட்டா அந்த அரசு அதிகாரத்தை கைப்பற்றி விடுமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, முடியாது. அவன் வீட்டுல பார்த்தா அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவனுக்கு அப்பா அம்மா, அப்படி தலைமுறையா அவங்க படிச்சவங்களா இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவனுக்கு கல்வி என்பது மிக எளிதாக போய் சேர்ந்து, நம்முடைய பிள்ளைகள் இப்போதான் முதல் தலைமுறையாக உள்ளே வருகிறார்கள். இவங்க அப்பா அவங்க சாணி அல்றாரு, அம்மா குப்பை அல்றாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் மலம் அள்ளுகிறார்கள். இவனுக்கு கல்வி அவனும் இவனும் ஒரே சமமாக கருத முடியாது அப்படி என்று இடஒதுக்கீடு அப்படி என்ற ஒன்றையும் கொண்டு வந்தது திராவிடம். அதன் மூலமாகத்தான் நமக்கு அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெற்றது. அதாவது அரசியலிலும் பங்கு பெறுவதற்கான இடஒதுக்கீடுகள் நமக்கு கிடைச்சது. இப்படி அதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்தது திராவிடம். அதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தான் கொடுக்க முடியும், அந்த வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அதை புரிந்து கொண்டால் இந்த மாதிரி தற்குறித்தனமான கேள்விகளை கேட்க மாட்டீர்கள். இதைத்தான் திராவிடம் செய்தது. திராவிடம் செய்தது படிங்கடா, படிச்சா மேல வந்துடலாம், எல்லாரும் உன்னை பார்த்து மதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீ வந்து நிக்கலாம் அப்படி என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்மை கற்பித்தது, நம்மை வழி நடத்தியது இந்த திராவிடம். ஆக இந்த திராவிடத்தால் இன்றைக்கு ஒடிசா வரை போயிருக்கிறோம், பாஜக கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவதற்காக அப்படி என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே, நாட் 7. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.